மேஷ ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது, ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க, மேஷ ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறார். அந்த சாவி வேற எதுவும் இல்ல, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மன பாரத்தை பாதியா குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலனா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குங்க. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய மேஷராசி பலன்களுக்குள்ள போலாம் வாங்க. அன்பான மேஷ ராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர போகுது? உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, தொழில், பணவரவு, திருமணம், காதல், படிப்பு, உடல் நலம் மற்றும் மனநிலை எப்படி இருக்கும்? கிரகங்களினுடைய பார்வை மற்றும் இயக்கம் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது? உங்களுக்கு இதையெல்லாம் சாதகமா இருக்கா இல்ல கவனமா இருக்கணுமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம்ல இருக்கவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வழியில உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. பழமையான செயல்கள்ல ஆர்வம் ஏற்படும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல புதிய பொறுப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. எவ்வளவு சிக்கலான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு சரியான தீர்வுகளை கண்டுபிடிச்சு நல்ல பேரை வாங்குவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட போறீங்க. சுபகாரியம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு கை கூட போகுது. நண்பர்கள் வழியில தேவையற்ற விவாதங்களை நீங்க தவிர்க்கணும். நீண்ட காலமாக உடன் இருந்தவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் பிறக்க போகுது. கனிவான பேச்சுக்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகப்படுத்த போகுதுங்க. நீங்க பல நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி மிக சீக்கிரமாகவே கிடைக்க போகுது. முக்கியமான ஒரு சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு புதிய உறவு உங்க வாழ்க்கையில நுழைய போறாங்க. அது உங்களுக்கு தொழில முன்னேற்றத்தையும் குடும்பத்துல மன மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வர போகுது. எதிர்காலத்திற்காக நிறைய திட்டங்கள் போடுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல இதுவரைக்கும் இருந்த சிக்கல்கள் எல்லாமே குறையுங்க. பெண்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்குங்க. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க. விளையாட்டு துறையிலும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசு சார்ந்த வேலைகள்ல இருக்கவங்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களை வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மன குழப்பங்களுக்கு நல்ல பதில் கொடுக்குங்க. பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்த வருமான தடைகள், வருமானத்திற்கும் அதிகமான செலவுகள், மருத்துவ செலவுகள் இதுவெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு படிப்படியாக குறையுங்க. நீண்ட காலமாக தீர்க்க முடியாமல் இருந்த கடன் தொல்லைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு புதிய வழி கிடைக்கும். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நிதி தேவைகள் அதிகமா இருக்கும் பொழுது செலவுகளை குறைக்க முடியாது. ஆனா வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் உங்களுடைய வருமானத்திலிருந்து சின்ன தொகையை சேமிக்கிறதுக்கும் சரியான திட்டமிடுதல் ரொம்பவே அவசியமுங்க. நிறைய நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில பின்னடைவுல வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா நிறைய பிளான் எல்லாம் போடுவீங்க, ஆனா அதை சரியா ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சரி இனிமேலாவது இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருப்பீங்க, ஆனா அதை செயல்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய கண்ணை மறைக்கும். அதனால சேமிப்பு விஷயத்துல நீங்க கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது பல வருஷங்களா முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை எல்லாம் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. இதுவரைக்கும் ஒரு மெஷின் மாதிரி ஓய்வே இல்லாம ஓடிட்டு இருந்திருப்பீங்க. இனி நிதானமா நீங்க செல்வத்தை சேர்க்க ஆரம்பிக்க போறீங்க. குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிம்மதியான சூழலை சனி பகவான் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சேமிப்பு விஷயத்துல நீங்க காட்டக்கூடிய ஆர்வம் உங்களுடைய வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சு சேமிப்புல முதலீடு செய்யறது புத்திசாலித்தனம். ரியல் எஸ்டேட், பங்கு சந்தைகள்ல முதலீடு செய்யறவங்க அந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படும்
செயல்படுவது ரொம்பவே அவசியம். இதுவரைக்கும் உறவுகள் மற்றும் நண்பர்களோட மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு எல்லாம் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும். உங்களுக்கு எதிரிகளா இருக்கவங்க கூட நட்பு கரம் நீட்டி உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க. குடும்ப ரீதியா பாத்தீங்கன்னா உங்க தாய் தந்தையர் பெயர்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் குடும்பத்தின் மூலமாக வரக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாய் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது விவாதங்கள் இருந்தாலும் அது இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு சரியாகுங்க. கோர்ட் விஷயங்கள்லையும் அமைதியா கடந்து போனீங்கன்னா இன்னும் சில நாட்கள்ல உங்களுக்கு நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். இதுவரைக்கும் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு பலவிதமான மனக்குழப்பங்கள் எல்லாமே உங்க மனசுல இருந்தாலும் எல்லாரும் அவங்கவங்க சூழல்ல நல்லவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலைக்கு நீங்க வரணுங்க. ஒரு சில உறவினர்கள் கிட்ட பேசும் பொழுதும் கொஞ்சம் கனிவா நடந்துக்கணும். யாரு ஏதாவது சொன்னாலும் அமைதியாக இருந்து உங்களுக்கான காரியங்களை நீங்க சாதிக்கணும். இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை காரணமா உங்களுடைய நிர்வாகத்திறன் இப்பொழுது மேம்பட போகுதுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற அலைச்சல்களை நீங்க குறைச்சிக்கணும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நுரையீரல், மார்பு, சிறுநீரகம் போன்ற உறுப்புகள்ல உங்களுக்கு அதிகமான கவனம் தேவைங்க. ஜீரண மண்டலத்துல அதிகமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இயற்கை மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். நிறைய நேரங்கள்ல தண்ணி குடிப்பதை மறந்துடுவீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 லிட்டராவது தண்ணி குடிக்கிற மாதிரியான பழக்கத்தை நீங்க இனி வளர்த்துக்கணும். உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் தினமும் நடைப்பயிற்சி அல்லது தியானம் செய்யறது ஒரு வழக்கமா வச்சுக்கணும். உங்க வாழ்க்கையில வரக்கூடிய வெற்றி, தோல்வி, முன்னேற்றம், தடைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு சில நேரங்கள்ல சில பேர் காரணமா இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா அது நீங்க தான். இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அதைத்தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லுது. நீங்க என்னதான் மனசுக்குள்ள பல திட்டங்களை வச்சிருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய வேகத்தை குறைப்பார். அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு தயக்கத்தை கொடுப்பார். ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்க மனசுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். இது எது சரி எது தப்பு அப்படின்னு ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாம திணறுவீங்க. என்னதான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பாதையை காட்டி கொடுத்தாலும் அதை உங்களுடைய மனசு முழுசா கேட்கறது இல்லைங்க. அதனாலதான் முக்கியமான இடங்கள்ல தவறான முடிவுகளை எடுத்து பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறீங்க. உங்க மேல நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை சரியாக இருந்தாலும் அதுவே சில இடங்கள்ல ஓவர் கான்பிடன்ஸ் ஆகவும் மாறுது. அந்த தைரியம் சில நேரங்கள்ல கோபமா வெளிப்படுது. இதெல்லாம் சேரும் போது உங்க வாழ்க்கையை நீங்க டேமேஜ் பண்ணிக்கிறீங்க. ஒரு விஷயத்தை நீங்க சாதாரணமா யோசிச்சு முடிவு எடுத்துக்காதீங்க. அது உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும். அதே விஷயத்த நீங்க எமோஷனலா எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. இப்ப இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களை தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரல, உங்களை சோதிக்கிறதுக்காக வருது. உங்களுடைய பொறுமை எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறீங்க, உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் எந்த ஒரு சூழலை எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. அதே நேரத்துல அவசரப்பட்டு கோபத்துல ஏதாவது தவறான முடிவுகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில இருந்து பெரிய எதிரி வேண்டாமுங்க. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோவே எல்லா விஷயத்தையுமே காலி பண்ணிடும். அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த கிரக நிலைகளை மனசுல வச்சுட்டு அவசரம், கோபம், ஓவர் கான்பிடன்ஸ் இதையெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அதே நேரத்துல இது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பான்னு நினைச்சு நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இங்க யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. மிகப்பெரிய உச்சத்தை நீங்க அடைஞ்சு காட்டுவீங்க. அதே போல குடும்ப ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணையின் உறவுகள், நண்பர்கள் மற்றும் 3ஆம் நபர்களால் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் மனதளவிலும் உடல் அளவிலும் பல பிரச்சனைகள் வந்துட்டு நிம்மதியை கெடுக்கும். சில நாட்கள் அது சரியாயிருங்க. பல நாட்கள் அந்த மாதிரி விஷயங்களை பெருசுப்படுத்தாம நீங்களாவே மறந்து போயிருப்பீங்க. ஒரு சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மேல அதெல்லாம் திரும்ப திரும்ப பேசி அதிகமாக கோபப்பட்டிருப்பாங்க. அதனாலே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரிதலும் வந்திருக்கும். சாதாரணமா தெரியக்கூடிய விஷயங்களை சரியா பேசி முடிக்காம இருக்கிறதால ஒரு விதமான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடலாம். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், யாரையும் எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல அப்படின்னு ரொம்பவே விருத்தி அடைஞ்சு பேசக்கூடிய சூழலும் இருக்கு. இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது, மெயினா அமைதியா போறது, சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். அவங்க உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க செயல்ல காட்டணுங்க. பொறுமையோடு காத்திருக்கிறதும் அவசியம். தன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவங்களை காயப்படுத்துறது, குடும்ப உறவுகளை பிரிச்சு வைக்கிறது மற்றும் சில பாவங்களை செய்யறவங்களுக்கு சனி பகவான் நிச்சயமா அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்த தண்டனைகளை கொடுப்பாரு அப்படின்னு நீங்க நிதானமா கடந்து போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நியாயமான விஷயங்களை செய்யுங்க. தப்பு இருந்தா திருத்திக்கங்க. சில இடங்கள்ல மத்தவங்க செய்யற தப்ப மன்னிக்கவும் நீங்க முயற்சி செய்யுங்க. குடும்ப உறவுகள் சில மாதங்களா
உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள குடுத்துட்டு பிரிஞ்சிருந்திருப்பாங்க. ஆனா, சில மாதங்கள்ல உங்களுடைய சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதற்கான முயற்சிகள நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல தன்னம்பிக்கையும், விடாமுயற்சியும் இருக்கும் பொழுது, கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு துணை செய்யும். பல வருஷங்களா முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் எல்லாம் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. இதுவரைக்கும் ஒரு இயந்திரம் மாதிரி ஓய்வே இல்லாம ஓடிட்டு இருந்திருப்பீங்க. சனி பகவான பொறுத்தவரைக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. அது என்ன அப்டின்னா, அவர் இருக்கக்கூடிய இடத்துலருந்து 3, 7, 10ஆம் இடங்கள அவர் பார்ப்பாருங்க. சனி பகவானின் அந்த பார்வை காரணமா பார்த்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே செய்யவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற சூழல்ல இருந்து போராடி ஜெயிச்சு காட்டுவீங்க. மத்தவங்களுக்கு முன் உதாரணமா இருப்பீங்க. இதனால சமுதாயத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும். இதுவரைக்கும் உங்கள உதாசனப்படுத்தினவங்க உங்களுடைய வளர்ச்சிய பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை உங்க வாழ்க்கையின் அடுத்த லெவலுக்கு உங்கள கூட்டிட்டு போகும். மத்தவங்கள கவர்ந்திழுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். காதலிப்பவர்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படும். பிரிதல் இருந்தாலும் என்னைக்குமே உங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க. காதல் திருமணத்திற்கு முயற்சி செய்றவங்களுக்கு இரு வீட்டாருடைய ஒத்துழைப்போடு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதற்காக சில தடைகள் மற்றும் போராட்டங்களை கடந்து வர வேண்டியதா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிறப்பான காலமா இருக்க போகுது. அவங்க கற்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். தேர்வுகள்ல அதிகமான மதிப்பெண்களை எடுப்பீங்க. புதிதாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வருமானத்தோடு ஒரு வேலை கிடைக்கும். இதுவரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல நிறைய மனசங்கடங்கள் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும். அதுவெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். எங்கேயோ சிக்கி இருந்த உங்களுடைய பணம் வட்டியோடு வசூலாகும். புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் கத்துக்கிட்டு உங்க தொழில் படுத்துறது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய வாரிசுகளுடைய முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். குறிப்பா உயர்கல்விக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு அவங்க விரும்பிய கல்லூரியில இடம் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். இதுவரைக்கும் உங்க குடும்ப உறவுகளுக்கு நீங்க பெருசா முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. எத்தனையோ கஷ்டமான சூழல்கள்ல உங்களோட எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த குடும்ப உறவு இந்த சகிப்புத்தன்மையை இழந்து கடமைக்கு ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியான சூழல்ல இருந்திருப்பாங்க. என்னதான் நீங்க குடும்ப உறவுகளை பத்திரமா பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் குடும்ப உறவுகள் கிட்ட நீங்க மனம் விட்டு பேசணும். நீங்க 20 வயசுல இருந்தாலும் சரி, 70 வயசுல இருந்தாலும் சரிங்க, குடும்பத்துல இருக்கவங்களுடைய மனநிலை நீங்க நல்லா எல்லா காலகட்டத்திலையும் புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து சில விஷயங்களை திருத்திக்கிட்டும் சில விஷயங்களை மாத்திக்கிட்டும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உறவுகள் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நிம்மதி முழுசா கிடைக்கணும் அப்படின்னா சில இடங்களை நீங்க விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதையெல்லாம் சரியா செய்யாத காரணத்தினாலதான் நிறைய பேருடைய குடும்பத்துல கணவன் மனைவியா இருப்பாங்க, வெளியே போவாங்க வருவாங்க, ஆனா உண்மையான அந்யோன்யம் இருக்காது. சரியா பேசிக்க கூட மாட்டாங்க. சமுதாயத்துக்காக போலியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதற்கு பிறகு உங்க வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா மனம் விட்டு பேசி உங்க கூட அதிகமான நேரத்தை செலவிடணும். உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கணும். பண வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. கோடீஸ்வரனா இருக்கவங்க கூட கஷ்டப்படுறதையும் ஏழைகளா இருக்கவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சின்ன சின்ன விஷயங்களை கூட சரியா பேசி முடிக்காத காரணத்தினாலதான் பெரிய பெரிய பிரிதல்கள் எல்லாமே வருது. இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் கூட சில நேரம் போயிடுது. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு நீங்க மட்டுமே முழுமையான காரணம் இல்ல. உங்களை மட்டுமே குற்றம் சொல்லிட முடியாது. சில கிரகங்களுடைய பார்வை தசா புத்தியினுடைய பலன்கள் காரணமாகவும் இதெல்லாம் நடக்கும். சில ஜோதிட சூட்சமங்களை எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு சரியான விஷயங்களை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். நீங்க விவாகரத்து வாங்கியிருந்தா கூட 2 பேருடைய உள்ளத்திலையும் தூய்மையான புரிதல் வர வரைக்கும் உண்மையா நடந்துக்கங்க. உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நடந்துச்சு அப்படின்னு மத்தவங்க சூழல்ல இருந்து உணர்வு பூர்வமா நினைச்சு பாருங்க. நிச்சயமா உங்க மனசுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த மாற்றத்தின் காரணமா குடும்ப உறவுகள் மீண்டும் சேர்வாங்க. இதுவெல்லாம் உடனே நடக்கல அப்படின்னாலும் சில மாதங்கள்ல ஒன்றா சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புகள் சரியாக அமையும் போது நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாறும். நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு லட்சியத்தோடு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கெடுக்கிறதுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்க நிறைய பேர் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையெல்லாம் தாண்டி இப்ப வரைக்கும் ஓரளவுக்கு நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்கு. நீங்க சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி,
இல்ல நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் பேங்க் ஜாபோ, ஐடி கம்பெனிலயோ இல்ல தனியார் நிறுவனங்கள்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வருமானத்தோட வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கு. மேலும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா, நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி, நீங்க ஒற்றுமையோடு இருக்க போறீங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமா நீதிமன்றத்துல ஏதாவது வழக்குகள் இருக்கு அப்படின்னா கூட, அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். அதிலும் சொத்து விஷயத்துல சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதால, சில தடைகளை கடந்து வரும்பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமா கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபாட்டோடு வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல உடன் வேலை செய்றவங்க மூலமா உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமா உங்க வேலையை செய்வீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷமான வாழ்க்கை அமையும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.